எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, எங்களோட சோன காளை இன்னைக்கு காலையில் இறைவனடி சேர்ந்துருச்சு. இது எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். இது நிறைய ஜல்லிக்கட்டில் நிறைய பரிசுகளை வாங்கிட்டு வந்திருந்தாலும், முக்கியமாக வளர்த்தவங்க சொல்கிறத கேட்கும் அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்த எங்களோட காளை. நில்லு சோனா நில்லு அப்படின்னு சொன்னால் நிற்கும். இது பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் ரொம்ப சிறந்த மாடு, வளர்த்தவங்களோட பாசத்துக்கு கட்டுப்பட்டு நில்லுன்னு சொன்னதும் நிற்குது. இது மாதிரி காளையை வளர்க்கணும்னு சொல்லி வளர்த்த எங்களுக்கும் சரி, வளர்ந்த அதுவும் சரி, ரொம்ப பெருமையாக எங்களுக்கு பெருமையை தேடி கொடுத்த எங்களோட இந்த காளை இன்னைக்கு உயிரோடு இல்லை. அதை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேர் யூடியூப் சேனலில் எங்களோட காளையை டேக் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. பாருங்கள், மாடு கூட சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, பிள்ளைங்க கூட இந்த காலத்தில் சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல. ஆனால் எங்கள் சோன காளை எவ்வளோ பெரிய ஜல்லிக்கட்டுலையும் மற்றவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு பந்தாடிட்டு நாங்கள் பார்த்து நில்லு அப்படின்னு சொன்னதும் நிற்கும். அந்த மாதிரி நின்றுனால தான் எங்களோட வீட்டோட பெருமையும் சரி, வளர்த்த எங்கள் அண்ணனோட பெருமையையும் ரொம்பவே இது எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்துச்சு. எல்லாருக்குமே அடையாளம் காட்டி கொடுத்துச்சு. ஆர்டிஎஸ் அசோக் மாடா, அப்படியா சோன காளையா, ரொம்ப சிறந்த மாடு, களத்தில் நில்லுன்னு சொல்லி நிப்பாட்டி கயிறு போட்ட ஒரே மாடா, இது ரொம்ப பெருமையாக தேடி கொடுத்துச்சு. மற்ற மாடுங்கிட்டலாம் இதை பார்க்க முடியாது. காளை எவ்வளோதான் நின்று விளாண்டாலும் சரி, எல்லாரையும் தூக்கி போட்டாலும் சரி, வளர்த்தவங்க நில்லுன்னு சொன்னால் நிற்கணுமே. அது எங்களோட காளை மட்டும்தான் அந்த மாதிரியான சிறப்பான காளைங்க. அதனால தான் எங்களோட காளை இன்னைக்கு இல்லைன்னு எங்களால் தாங்க முடியலை. இந்த கடைசி நிமிடங்கள் உங்கள் எல்லாருக்கும் இந்த காளையை பற்றி தெரியணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நாங்கள் யூடியூப்பில் போடுறோம். நிறையா பேருக்கு யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது விளாண்டதும் சரி, ஜெயிச்சதையும் சரி, நில்லுன்னு சொன்னதும் நின்னதும் சரி, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது நாங்கள் எங்கேயும் கொண்டு போய் தனியாலாம் அடக்கம் செய்யலை. எங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்கக்கூடிய எங்களோட இடத்துலையே தான் அடக்கம் செய்ய போகிறோம். அதை தான் அவங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த காளையை ரொம்ப ஈஸியாக பிடிக்கும். அது அப்படியே நிற்கும். சாப்பாடு வைப்பாங்க, சாப்பிடும். ஆனால் ஜல்லிக்கட்டில் மட்டும்தான் கோவக்காரனாக இருப்பான். வீட்டில் ரொம்ப பாசக்காரனாக இருப்பான். அதான் சின்ன பசங்க கூட கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. தாங்க முடியல, தாங்க முடியாத சோகம். பிள்ளை போல தான் எங்களுக்கு இவன் வளர்ந்தான். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக வளர்த்தோம். இங்கேயே என்னோட உயிரும் போயிடுச்சு. இவனை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிகிட்டே போவாங்க. ஏன்னா வளர்த்தவங்களுக்கு தானே அந்த மாடோட்டத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன உயிராக இருந்தால் கூட வீட்டில் பாசமாக வளர்த்துட்டாங்கன்னா யாராலையுமே தாங்கிக்க முடியாது. அது மாதிரி தான் எங்களோட இந்த காளையும் இந்த வருஷம் எங்கள் கூடவே வளர்ந்தனால எங்களால் தாங்க முடியலை. இதை நாங்கள் ரொம்ப சிறந்த முறையில் வளர்த்தோம். அதுவும் ரொம்ப சிறந்த முறையில் எங்களுக்கு நிறைய பெருமையை சேர்த்து கொடுத்துச்சு. சோன காளைன்னு பேர் வாங்கின காளை இன்னைக்கு இல்லை. கடைசியாக கட்டி மேளத்தோடு நாங்கள் இதை அடக்கம் செய்ய போகிறோம். இன்னும் பகவான் கூட மழையாக பெஞ்சு ரொம்ப
ஹரிசே இல்லம்மா இப்ப சுத்தம் போடுங்க எவ்வளவு என்ன போடுமா மஞ்சப்படி போடட்டுமா இருக்கா போட்டு விடுமா ரெண்டு பேரும் ரெண்டு இடமா மழை இந்த சைடு ஒரு கல்ல இருக்கு மூஞ்சி நேரம் வச்சுட்டு அப்படியே பூ போட்டு பிரேமனை அப்படியே